ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து பலா மரம் இருக்குது. ரொம்ப நாளாக நான் வந்து அந்த பலாக்காயை வந்து பிடுங்கி ஒரு பிரியாணி போடணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க மட்டன் டேஸ்ட்டில் இருக்கும் இந்த பிரியாணி. ஒரு சில கல்யாண வீட்டில எல்லாம் வந்து மட்டன் வெஜ் பிரியாணின்னு இதுதான் போடுறாங்கன்னு. சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன இருந்தாலும் அவங்கவுங்க ட்ரை பண்ணுறதுல ஒரு டேஸ்ட் வரும் இல்லையா? சரி நான் எப்படி பண்ணுறேங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அன்றைக்கி வந்து காலையில் ஒரு 6 மணிக்கு அந்த பலாக்காயை வந்து பிடுங்கினோம். ஏகப்பட்ட காய் காய்ச்சிருந்துச்சு, நிறைய இருந்துச்சு. நாங்கள் வந்து ஒரு 3 பிடுங்கினோம். ஃப்ரெண்டுக்குமே ஒன்று கொடுத்துட்டு மீதி 2 நான் 65ம் பிரியாணியும் போடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். நாங்கள் பண்ண பெரிய தப்பு அப்படியே வந்துட்டோம். கையில் எண்ணெய் எதுவும் தேய்க்காமல் அதுலேருந்து வடிகிற பால் ஃபுல்லாக கையில் ஒட்டி ஒட்டி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எண்ணெய் தேய்ச்சிட்டு திரும்ப சோப் போட்டு கை கழுவுனோடனே போயிடுச்சு. அப்புறம் நான் குளிச்சுட்டு வந்துட்டு திரும்ப அதை கட் பண்ணணும்ல, அப்போ கொஞ்சம் உஷாராக ஆயிட்டேன். கை ஃபுல்லாக நல்லா எண்ணெயை தேய்ச்சிட்டு சரி கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 2 பலாக்காய் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஒன்று கட் பண்ணேன். கட் பண்ணதும் அவ்வளோ பால் வடிஞ்சுது. இப்படிதான் இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சு. உள்ளேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பிரியாணி போடுறதுக்கு இது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட் வேற. அப்புறம் நான் இருந்தாலும் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தோல்லாம் வந்து சீவிக்கலாம். ஏன்னா அப்படியே சீவுறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்படி கட் பண்ணுறதுமே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. கையெல்லாம் செம வலி. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நறுக்குனேன். இதில் வந்து புது கத்தி வேறையா, அதனால ரொம்ப அறுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் துணியை பிடிச்சிட்டு ஒரு வழியாக கத்தியை வச்சு கட் பண்ணிட்டேன். கொஞ்சம் பெரிய சைஸ்லாம் பிரியாணிக்கும், கொஞ்சம் சின்ன சைஸ்லாம் வந்து 65 போட்டுடலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து நறுக்கிட்டு தண்ணியில் தான் போடணும். இந்த வாழைக்காய் மாதிரி தான், ஏன்னா கருத்துரும். அதனால நான் தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன். பாலாக வடிஞ்சு ரொம்ப நாஸ்தி ஆயிடுச்சு. சரி அப்புறம் க்ளீன் பண்ணிக்கலான்ட்டு லைட்டாக வந்து தொடச்சி மட்டும் விட்டுட்டு அப்புறம் பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு பச்சை மிளகாய் வெங்காயம்லாம் நறுக்கும்போது சரியான எரிச்சல் கையெல்லாம். சரி நம்ம தான் சாப்பர் வச்சுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் எடுத்து அதில் சாப் பண்ணிக்கலான்னு எடுத்தேன். இந்த புல்லட் மிக்சர் வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். இது நான் அமேசானில் வாங்கினேன். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக நல்லா கட் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் பிரியாணிக்கெல்லாம் வந்து வெங்காயம் சீக்கிரம் நல்லா வதங்கணும்ல, அதனால வந்து இந்த சாப்பர் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா ஃபைனாக சாப் பண்ணி கொடுத்துரும். கிச்சனில் உங்களுக்கு கட் பண்ணுற வேலையெல்லாம் ஈஸியாக முடிச்சு கொடுத்துரும். ஒரு நல்ல சாப்பர் வேணும்னா இது நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு பொடியா நறுக்கி இருக்குன்னு. வெங்காயம் மட்டும் இல்லை, உங்களுக்கு சூப்பரா எதுனாலும் ஃபைனா சாப் பண்ணி கொடுத்துரும். உங்க வேலையவே ஈஸியாக்கிடும். எல்லாமே நான் அதில் சாப் பண்ணுவேன். ஆனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் நான் வந்து அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து கல்லில் தட்டி போட்டுக்கிறது. அது என்னமோ எனக்கு அதில் கொஞ்சம் டேஸ்ட்டு அதில் தான் நல்லா இருக்க மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் ரைஸ் வந்து ஊற வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா எப்பயுமே எல்லாம் நறுக்கின உடனே நீங்கள் ரைஸ் ஊற வைக்கலாம். முன்னாடியே ஊற வச்சிங்கன்னா ரொம்ப அது ஊறிட்டு இருக்கும். அதனால நீங்கள் வந்து அந்த பிரியாணி செய்ய அடுப்பில் பாத்திரம் வைக்கிற டயத்தில் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா ரொம்ப நேரம் ஊறுனா வந்து பிரியாணிக்கெலாம் நல்லா இருக்காது. அந்த கரெக்டான பதம் இருக்கணும். ஏன்னா முன்னாடி நான் பண்ண மிஸ்டேக் தான். இதை இஷ்டத்துக்கு ஊற வச்சுட்டு இருப்பேன். அப்புறம் நாங்கள் அரிசி பருப்பு கழுவுற தண்ணியெல்லாம் இந்த மாதிரி பக்கெட்டில் எடுத்து வச்சுறது. எடுத்து செடிக்கு வந்து அத்தையை வந்து ஊற்றுவாங்க. அப்புறம் காயெல்லாம் நறுக்குனா கூட அந்த கழிவையும் அத்தை வந்து அதை உரமாக செடிக்கு போடுவாங்க. இப்போ நம்ம பிரியாணிக்கு வருவோம். பிரியாணிக்கு தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி லீஃபு எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஏன்னா என்கிட்ட பிரியாணி பாட்லாம் இல்லை. அதனால குக்கரில் வந்து நெய்யும் நான் ரீஃபைண்ட் ஆயிலும் கலந்து தான் விட்டுருக்கேன். அதில் நம்ம பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி லீஃப் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் போட்டுடலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் ப்ரௌனாக நல்லா கண்ணாடி பதத்தில் சுருங்கி வர்றப்ப கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 2 பச்சை மிளகாயும் போட்டுட்டு கொஞ்சம் புதினாவும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். பார்த்தீங்கன்னா சாப் பண்ண தக்காளியும் அதில் சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா 3 தக்காளி மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 2 எடுத்தேன். ஏன்னா 2 டம்ளர் ரைஸ் வைக்கிறேன், அதனால 2 எடுத்தேன். இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். கரிஞ்சிராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம்.
ரொம்ப புளிச்சிட்டு இல்லாத தயிராக நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தயிர் விட்டு திரும்ப நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் சீக்கிரம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்திங்கன்னா வதங்கிரும். இப்போ நல்லா மசாலோட இந்த தயிர் சேர்ந்து வர மாதிரி நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் நேரம் எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி விட்டுருவோம். அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச பலாக்காய் இருக்குல்ல, அதையும் நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து அந்த மசாலாலாம் அதோட நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கி விட்ட பிறகு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 டம்ளர் சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் சீரக சம்பா ரைஸுக்கு 1.25 டம்ளர் இடத்துல நான் 3.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். ரைஸ் ஊறின தண்ணியோட சேர்த்து தான் 3.5 டம்ளர். ஏன்னா அந்த தண்ணியை விட்டுறாதீங்க, அதில் நல்ல ஒரு வாசனை இருக்கும். அந்த தண்ணியை ஊற்றி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம அந்த சீரக சம்பா ரைஸை போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு கொஞ்சம் நெய்யும் விட்டிங்கன்னா லாஸ்ட்டாக நெய் விடும்போது நல்ல மணமாக இருக்கும். உப்பெல்லாம் கரெக்டானு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு வச்சு அந்த தண்ணியெல்லாம் அது நல்லா உறிஞ்சிரும். அப்புறம் லைட்டாக நல்லா கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்லா நம்ம தம் போட ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து தோசைக்கல் தான் எடுத்திருக்கேன் தம் போடுறதுக்கு. தோசைக்கல் சூடானதும் இந்த குக்கர் எடுத்து அதில் வச்சுட்டு பெரிய தட்டை எடுத்து அதில் மூடி வச்சுட்டேன். மூடி வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தட்டுவோம்ல, அந்த கல் தான் எடுத்து வச்சேன். ஏன்னா எனக்கு வெயிட்டுக்கு வேறு எந்த கல்லும் இல்லை, அதுவே நல்லா வெயிட்டாக இருக்கும், ஆவியெல்லாம் வெளியில் போகாமல். நம்மளே வச்சுருங்க ஒரு 15 மினிட்ஸுக்கு. நம்ம அந்த கேப்பில் வந்து 65க்கு ரெடி பண்ணிடலாம். பலாக்காய் வந்து தண்ணி இல்லாமல் ஒரு பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் கடலை மாவு, கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், இது வேணும்னா சேர்த்துக்கலாம், இது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் அரிசி மாவும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. தண்ணி தெளித்து நல்லா சேர்த்து கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நல்லா வாசனைக்காக நல்லா ஒரு 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து கழுவிட்டு அதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஏன்னா பொரிக்கும் போது அந்த கருவேப்பிலை வாசனையோட ரொம்ப சூப்பராக இருக்கும். பலாக்காய் பிரியாணி சைடில் சிம்மில் தான் அப்படியே போயிட்டுருக்கு. நான் அந்த கேப்பில் இந்த இதெல்லாம் பொரிச்சு எடுத்துடலான்னு சொல்லிட்டு இப்போ பொரிச்சிட்ருக்கேன். மினிட்ஸ் ஆன பிறகும் நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பிரியாணி எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். அப்படியே எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ பாருங்கள் நல்லா உதிரியாக சூப்பராக இருக்குது. அடியும் பிடிக்கலை, சூப்பராக வந்திருக்கு, பார்க்க சூப்பராக இருக்குது. பலாக்காயும் நல்லா பஞ்சு போல் வந்திருக்கு. பிரியாணி சம்மந்தமாக நான் வீடியோ பார்க்கும்போது நிறைய பேர் 5 விசில் 6 விசில்லாம் விடணும், முன்னாடியே வேக வைக்கணும், அதுக்கப்புறம் சேர்க்கணும், அப்போ தான் வெந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. நான் கூட மட்டன் மாதிரின்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு சொன்னாங்க அதெல்லாம் தேவையில்லை, நம்ம டைரெக்டாகவே போட்டு பண்ணிடலாம் அப்படின்னாங்க. அதுக்கு இவ்வளோ வேலை, சரி அவங்க சொன்னபடியே நம்ம ட்ரை பண்ணுவோன்னு பார்த்தேன். பலாக்காயும் சூப்பராக வெந்திருந்தது. நான் பண்ண ஒரே மிஸ்டேக் வந்து என்னன்னா புளிப்பு வந்து அதில் அவ்வளோவா பிடிக்கல. பிரியாணிக்கு கரெக்டாக இருந்தது, பட் பலாக்காய் வந்து கொஞ்சம் புளிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. நான் எக்ஸ்ட்ரா ஒரு தக்காளி கூட கொஞ்சம் தயிர் விட்டுருந்துருக்கணும், அப்போ வந்து கரெக்டாக இருந்திருக்கும். மற்றபடி டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. நைட்டுக்கு இன்னுமே சூப்பராக இருந்துச்சு. அதை விட பலாக்காய் 65 எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பர்ஃபெக்ட் டேஸ்ட், அவ்வளோ ஒரு மொறுன்னு செம்மையாக இருந்துச்சு. சாட்சிக்கெல்லாம் 65 ரொம்ப பிடிச்சிருந்தது. ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிடலாம் போல் பலாக்காய் 65, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் ஹஸ்பண்டுக்கும் கொடுத்தேன், அவங்களும் சாப்பிட்டு எல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண பலாக்காய் பிரியாணி இதுவரையும் டேஸ்ட்டே பார்த்ததில்ல. இந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும்னு அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இருந்தாலும் நான் பண்ண சின்ன மிஸ்டேக் எல்லாம் நெக்ஸ்ட் டைம் பண்ணுறப்ப நம்ம அந்த தப்பை பண்ண மாட்டோம். அப்புறம் செய்ய நமக்கும் பழகிடும். இந்த பிரியாணி ரெசிபி மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லா பிரியாணியும் போல தான். இருந்தாலும் இது மரத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து செஞ்ச பிரியாணியும் 65யும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.